ஹரி ஓம் ஹரி நாராயணா ஹரி ஓம் ஹரி நாராயணா சாந்தவ நாராயணா ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி நாராயணா சாந்தவ நாராயணா ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி அறிவோம் 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 ஹரி நாராயண போல நரத்த தாடி அறிவோம் 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 ஹரி நாராயண அரிசி வேணும் கத்திரிக்காய் வேணும் விரட்டி சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா தில்லை அம்பலம் திருச்சி சம்பளம் அரகர நம பார்வதி அருமையண்ணன் கட்டிக்குளம் காளிலிங்கம் அவர்கள் விஸ்வாமுத்தர் காலகண்டன் வீரமாக தோல் நடிக்க அருமையண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள் நாட்டார்கள் சொல்லணும். நம்ம ஊர் எத்தனை நாட்டில் சேர்ந்தது? 4 நாடு இருக்கு, 5 நாடு இருக்கு. இது 6 நாடு. 4 நாடு, 5 நாடு, 6 நாடு. நம்ம கட்டிக்குளம் வந்து ஒரே ஒரு நாடு, தனி நாடு. ஆமா, கட்டிக்குள நாடு. ஆமா, கட்டிக்குள நாட்டிலிருந்து நமது ஆரூர் நாட்டுக்கு வந்ததற்கு எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே அமைத்த நாடக அமைப்பாளர் உயர்திரு அண்ணன் மலைச்சாமி அவர்கள் சார்பாகவும் எங்கள் நாடகக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். காடுவா வாங்குது, வீடு போகுது. என்னத்துக்கு நான் போக? ஏங்கானு அத காசுக்கு பெறாதவெல்லாம் அலப்பற பண்ணிட்டு இருக்கின்ற லோகத்துல எதுக்கு நான் போகணும்? நேற்று சொத்துலையும் குறைச்சல்ல, சுகத்திலையும் குறைச்சல்ல. சொத்துனா தெரியுமா? நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு. சுகம்னா தெரியுமா? அதுதான் பொம்னாட்டி. நம்மளை கட்டிட்டவா. அப்ப இல்லையா, தாய் போய் ரிஷுவோம், தந்தை போய் கல்விவும், மனைவி போனா எல்லாம் போச்சு அப்படின்னா. ஒரு பொம்னாட்டி கணவன் இல்லாதவன் 4 பிள்ளைய வச்சு காப்பாற்றி எப்படி காலம் தள்ளி பிள்ளைகளை பூரா காலூனாக்கி பெரிய வளர்த்து விட்டு பிள்ளைகளை பூரா பெரிய பிள்ளையாக்கி வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுருவா. அவனும் பொழைச்சுக்குவா. ஆனா ஆம்படையா இருக்கான் பார்த்தேனா, அவனையே அதை காப்பாற்றிக்க முடியாது. உண்மைதானே? பொம்னாட்டி இல்லாத புருஷனை பாருங்க. யாராவது நல்ல ஆள் இளவட்ட மாதிரி இருப்பாங்க. பொம்னாட்டி இறந்து ஒரு 2-3 வருஷத்துல அவனுக்கு கம்ப வேண்டிட்டான். ஏன்னா பொம்னாட்டி தான் அவன் நல்லவளோ கெட்டவளோ, பொம்னாட்டி தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவன். நேற்று அதுல குறைச்சலே கிடையாது. 7 பொம்னாட்டி. அப்புறம் என்னங்கிறேன், நரைச்ச முடின்னு சொல்றாளே, நிறைய பத்தி யாருக்கு என்ன தெரியும்?
உலகுக்கு அழகு தரை, நிலவுக்கு அழகு பிறை, மேடைக்கு அழகு திரை, இந்த முகத்துக்கு அழகு நரை. இது யாருக்கு தெரியும்? இந்த நரைக்கு இவ்வளவு விளக்க இருக்கிறச்ச நரைச்சு போச்சுன்னு சொல்றாளே, நரைக்கத்தான் விரைக்கும்ங்கிறது வாழ்க்கை என்ன தெரிய போகிறது? 7 பொம்னாட்டி இருந்துன்னு இருக்கா, எனக்கு புள்ளையா குட்டியா பூச்சியா புழுவா எதுக்குமே கிடையாது. பாவமா சும்மா இருந்தோம், நான் மனசு வைக்கல, வச்சுட்டான் பிரிக்கி தள்ளிடுவேன். ஆமா ஆமா, ஏன்னா பிள்ளை பெத்தவா யாரு சந்தோஷமா இருக்கா சொல்லுங்க? தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே அப்பா அப்பா அப்படின்னு நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கான். அப்பா இதை வாங்கிட்டு வந்தீங்க, எது வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுவான். பெரிய பிள்ளைய படிக்க வச்சு, ஆட வச்சு, பாட வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பெரிய பிள்ளைய ஆயிட்டான்னா கல்யாணம் பண்றதோட சரி, நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்டா கிழக்கு போல உனக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை, திண்ணை பக்கம் போ, இது தேவையா? கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ. பார்த்தேங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அப்பா ஆசை வந்து அப்படின்னு நம்ம வச்சுக்கோ, ஊடால படுத்து பீச்சுக்கு கட்டி ஊட கொட்டி விட்டுருவாங்க. இது நமக்கு தேவையா? பிள்ளை எதுக்கு? பிள்ளை பத்தவ யார் சந்தோஷமா இருக்கா? நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. ஆமா, பொங்கலாக்கிய நம்ம குழந்தையாவும், ஆமா நமக்கு அவ குழந்தை, அவக்கு நம்ம குழந்தை. இப்படி சந்தோஷமா ஒற்றுமை இருந்துட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில எந்த சண்டை சச்சரவு வந்து சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக ஓட நடக்க கரகண்டிக்கு போறதுக்கா பய வேணும்ல? நம்மளே எந்திரிச்சு எதுக்கெடுத்தாலும் போக முடியுமா? ஆமா ஆமா, அதுக்கு கை வேலை வாங்க ஒருத்தனை வச்சிருக்கேன், சூப்பரா பாக்க, ரொம்ப சுறுசுறுப்பான பையன். அவனுடைய நாமதையும் முத்தையா. இப்ப அம்பி பையில கூப்பிடட்டுமா? ஏம்பி ஏம்பி அதெல்லாம் பிராமண வாக்கியத்தை இன்னும் அவனுக்கு நான் சொல்லி தரல. ஆமா, அவன் சொல்லிட்டான் பாருங்க. ஏம்பி அப்படின்னா என்னுடைய தம்பி, ஊம்பி அப்படின்னா என்னடா பண்ணிட்டு இருக்கவன்? எதுல? அதான் நீ ஏறினாலும் குழந்தை விட மாட்டேன். ஆமா, இப்ப என்ன பண்ற? நான் இங்க இருக்கையில அங்கே யார் கொட்டை ஆட்டுற? நீ ஆட்டுறது சரியில்லையா? மாமி சொன்னா நீ தானே அம்பி சின்ன பையன் நல்லா ஆட்டுவேன்னா, நான் ஆட்டினோன்னா பார்த்தா பசுவனை. அடே, ஆட்டுறது ஆட்ட குடிச்சு அத்துப்படாம ஆட்டணும் மெதுவா, சரியா? நினைத்தேன் கொஞ்சம் பொடி கொடு, இன்னும் பேரா பேரா நீ தடியடு, தாத்தா பொடிய எடுக்கையில தடிய விட்டு விட்ட தாத்து கிழட்டு புண்ணாக்கு இருந்துச்சு. ஆளை காணா. இந்த கிழட்டு புண்ணாக்கு காது காதுன்னா ஓது ஓதுன்னு விடுங்க. இதுக்கு பிள்ளையும் கிடையாது, புள்ளையும் கிடையாது. 7 ஒண்டாட்டி, 7 ஒண்டாட்டி கட்டி பிள்ளையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. வேலைக்காரனா என்னையா வச்சிருக்கு, அவருடைய 7ஆம் பொண்டாட்டிய நான் வச்சிருக்கேன். இந்த ஆள் என்னைக்கு சாமியா மண்டைய போடுவேன், அவன் மொட்டைட்டிய கூட்டிட்டு போகணும் நான் இருக்கேன். இது தெரியாம
அம்பு முத்து அந்த குத்து இப்படி என்னைய கூட்டுக்கிட்டு தெரியுது. காடு வாங்குது வீடு போவாங்குது, கண்ணளவும் தெரியாது காதளவும் கேட்காது. ஆமா, ஊர்லயே பெரிய பிச்சைக்கார பையன் இடம் எனக்கு காத்தானே வரேன் பாரு கலாணி. ஊர்லயே 10 வட்டிக்கு 10க்கு 10 கொடுக்குறேன். போய் எங்கிட்ட விழுந்து காடி மட்டாண்டே விட போகுது. நான் முத்து சத்தம் கேக்குது, ஆளை காணா. எப்படி உனக்கு கண்ணளவு தெரியுங்க? கதா இங்க நிக்கிறீங்க. அப்படித்தான் 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 அப்படித்தான். நான் என் இதை கொடுத்தாதான் பிடிச்சிக்கிட்டே நடந்து வரும். ஐயா பாத்தா தம்பி, இவ்வளவு வருஷம் வளர்ந்துட்டேன். எதை பாக்குற? இங்க கீழே வச்சுப்பாரு. அது மட்டும் எல்லாம் கையெல்லாம் வளர்ந்துருக்கு. அங்க தடவாத தம்பி. சின்ன குழந்தையில ஒண்ணு நான் தடவி பார்த்தது. அவன் இப்பதான் கொஞ்சம் பெருசா இங்கதான் நிக்கிறியா? நான் இங்க நக்கிறேன், நான் அங்க நிக்கிறேன். இல்லடா, இங்கதான் நிக்கிறியா? நான் இங்கதான் நிக்கிறேன்னு. கொஞ்சம் பீடி வா. பீடியா? சொக்கலா பீடியா? குமார் பீடியா? என்ன பீடி? இப்படி வாண்ணே. அப்படி சொல்றியா? சும்மா இருக்க மாட்டேன். என்ன வந்த விளையாட்டு பத்தி போலவன். தாத்தாவுக்கு 7 நாளைக்கு பிள்ளை இல்ல. ஆமா, அதனால உன்னை நான் தானே வச்சிருக்கேன். என்ன நீ வச்சுக்கோ, உன் முன்னாடியே நான் வச்சிருக்கேன். ஆனா படுவா, உன் முன்னாடியே மாட்டேன். அப்புறம் கிட்ட பாட்டு படபாடு திட்டின்னு இருக்க மூதேவி. பாடுதான் திட்டுமையா? ஆசானத்தை எடுத்து இப்படி போடு. யாரு சேனத்தா? ஆசனத்தையா? ஆமா, அப்படியா? சரி சரி சரி. தாத்தா நான் உட்காரு உட்காரு. ஏண்டா, இதுதான் ஆசனம் போடுற லட்சணமா? அப்புறம் எப்படி போடுறது? திருப்பி போடு. திருப்பி போடவா? வேலைக்காரனோ நீ? வேலைக்காரனோ நீங்கிறேன். அப்படி விவரமா சொல்லு. உட்கார்ற மாதிரி போடு. அப்படி விவரமா சொல்ல வேண்டியதான? உட்கார மாதிரி சேர உடச்சுக்கிட்டு அவதாரம் கட்டணும். இங்க வா, புடிச்சு வைக்க. எதுல? இடுப்ப புடிச்சு அதை வைக்கடா. அதே அப்பா ஏதா கருவாடு கருவாடு தின்னியோ? கன்னத்துல போட்டு, கன்னத்துல போட்டு. வாய் பகவான் போயிட்டு இருக்கான். உசுவா போட்டு விட்டு சொன்னாலே என்ன நீ என்ன 4 நாளாத்த வெளியே இருந்து? ஏண்டா, அங்க காடியெல்லாம் கருவி போச்சு. மூதேவி வாய் பகவான் போயிட்டு இருக்கார். அவளை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. எங்க வாயில வரேன். ஒரு சாக்கோட். என்ன கோடு? வேத பாராயணம் புண்ணிய சரித்திரத்தை கேட்டா புத்திர சந்தானம் உண்டாகும்னு பெரியவா சொல்லிட்டு. யார் சொன்னா? சாடிக்கார சோசியல் இல்ல, தெரியாமத்தே கேக்குறேன். வேத புராணம் கத்துக்கிட்டா எப்படி பிள்ளை உனக்கு? வேத புராணம் கத்துக்கிட்டா பிள்ளை வந்துருமா? அங்கதான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? எங்க பிராமணத்து குழந்தைகள்லாம் அறிவா அழகா இருக்கு பார்த்தேடா. எப்படி? எதனால? எதனால? நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு மட்டும்தான் முகூர்த்த நேரம், நல்ல நேரம் பார்ப்பேன். சரி, சாந்தி முகூர்த்தத்துக்கு யாராவது நல்ல நேரம் பார்க்கிறீங்களா? எந்த சாந்தி? சாந்தி முகூர்த்தம்னா முதலிரவு. முதலிரவுக்கு நீங்க யாராவது பார்க்கிறீங்களா? இல்லையே. அங்கதான் விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? நாங்கெல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வீங்க? திருப்பூட்டி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாலும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து அது வரைக்கும் அந்த பொண்ணும் மாப்பிளையும் ஒன்னா சேர விட மாட்டோம். அப்படித்தான் இருக்கணும் கட்டப்பாடு. ஆமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்த உடனே 2 பேரும் சேர வச்சிருவோம். சேர வச்சுட்டு அந்த பொம்னாச்சி இருக்கா பார்த்தீங்களா? அந்த நேரத்துக்கு ஒரு வாசிப்பாரு. அந்த பொம்னாச்சிய எழுந்த உடனே வாயட்டி அந்த உன்னுடைய தோப்பனார் முகத்துல போய் விழிடி, இப்படி மாமனார் முகத்துல போய் விழி அப்படின்னா ஏன் அவ மாதிரி பிறக்கிற குழந்தை இது கட்டுமா? ஆனா நீங்க அப்படியாடா? கிடையாது. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நார மீனை பூனை பார்த்தது மாதிரி எப்படா ராத்திரி ஆகும், அத கூட விடு. கணக்கு வழக்கு இருக்கா? ஆடு மேய்க்க போறோம், மாடு மேய்க்க போறோம், கடற்க போறோம், கருப்பு வைக்க போறோம். ஒரு நாய்க்கு குறுக்க ஓடியாதுன்னு வச்சுக்கோ, அந்த பொம்னாட்டி நாயை பார்த்துட்டா பிள்ளை நாய் மாதிரியே பிறகு. ஒரு பன்றி குட்டி ஓடுதுன்னு வச்சுக்கோ, அந்த பொம்னாட்டி பன்னிய பார்த்துட்டா பிள்ளை பன்னி மாதிரியே பிறக்கும். அதுதான் உங்க குழந்தைய ஊரா அப்படியே இப்படி இருக்கிறது. மூஞ்சி முகரை சப்படியா போனது குணங்களுமா. எங்க குழந்தையெல்லாம் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த விஷயத்துல
இந்த விஷயத்துல இப்ப தெரிஞ்ச வரும் உனக்கு எப்படி பிள்ளை வளர்க்கணும். ஆமா, இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்தால் புண்ணிய சரித்திரத்தை கேட்டால் புத்திர சந்தானம் உண்டாகும் அப்படின்னு ஐதீகத்தை எழுதி வச்சிருக்கோம். எழுதி வச்சிருக்கா? ஆமா, அந்த விஷயத்தை பத்தி என்னன்னு கேக்குறியா? வேத புராணம் கத்துக்கிறதுக்கு மாமியா கூட்டிட்டு போக சொல்லி அந்த விஷயம் தானே. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோம்னா பிள்ளைக்காரி இருக்குல்ல. பிள்ளைக்காரியா? நம்ம வீட்டுல கூட 7 பேருமே பிள்ளை இல்லாம இருக்கா. பிள்ளைக்காரி வரும். நீ தான் சொன்னா புத்திர சந்தானம் வந்தா பிள்ளை வராதுன்னு பெத்து தள்ளிரும் சொன்னா எங்க ஒரு பிள்ளையும் இல்ல மசிரும் இல்ல. அதுக்கு தான் நான் கேட்க குஞ்சு போய் சொல்லியிருக்கேன். இனிமே பிறக்கும். இனிமேல் எங்கிட்டு பிறக்குது? எங்க உனக்கு பிள்ளை வளர்க்காம எங்க ராமானுஜ ஐயனாருக்கு பிள்ளை வளர்க்க போகுது. அப்ப பாரு தாத்தா, வீட்டுல பிள்ளைக்காரி மாடை பிடிச்சு போட்டுனேன், மாமியை பிடிச்சுக்கிட்டு வச்சு ஏத்துனேன். வண்டியிலதான். அப்புறம் வண்டியில ஏற்றி வண்டி போச்சு. போனோன்னு வாங்க வேத புராணம் கத்துக்கிட்டு ஏத்து விட்டு அம்புச்சா, பக்கத்து விட்டு பங்குச்சா எல்லாம் வந்திருந்தா. வந்திருந்தா அவ வேத புராணம் கத்துக்கிட்டு அவ அகத்துக்கு திரும்பி போயிட்டா தாத்தா. ஆனா உன் பொண்டாட்டி வாரு அங்கேயே வேத புராணம் சொல்லி ராமானுஜ ஐயங்கார் தொடையில தட்டிட்டு அச்சாரம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் தொடையில தட்ட அப்படி அச்சாரம் போட மாமி அங்கேயே படுத்து நித்திர பண்ணிட்டா. அப்படிதான் உன் பொண்டாட்டி அங்க படுத்துட்டாண்டு சபாஜரான் சிரிக்கிடுவாரு. ஆனா ஒண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்ல. இருக்கும்ல. ஏன்னா ஒரு அம்மா மாதிரி இருக்கிற பொம்மநாட்டி அழைச்சிட்டு போய் அடுத்த வீட்டுல இன்னொருத்தனோட படுக்க போட்டுட்டு பெருமையா சொல்ற பத்தியா? இந்த பொழப்பு குறைக்கிறதுக்கு எதாவது செத்து போகலாம் போல. என்ன மாதிரி இருக்கு? நான் நீங்க தூக்கு போட்டு சாகணும். எதுக்குடா என்ன சொல்ற? கூட்டிட்டு போட சொல்றது நீ தானே. ஆமா, கூட்டி பண்ணி விட்டது நான் தான். ஆமா, ஆனா உன் பொண்டாட்டி அங்க படுத்து நித்திர பண்ணிட்டான். அவச்சாரம் 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 அங்க நடந்து வச்சு விபச்சாரம். இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? எப்படி தெரியும்? நான் சொன்னா தானே. நான் யார்ட்டையுமே சொல்லல தாத்தா. ஒரே ஒரு பொம்பளைட்ட மட்டும் பைப்படியில சொல்லிட்டு வந்திருக்கேன். சோழிய முடிச்சிட்டேன். ஊருக்குள்ள காலையில போக முடியுமா? போன என்ன சொல்லுவா? பாக்குறவங்க இந்த போற மாதிரி கூட்டி கொடுத்த பையன் இங்க வராங்க. அவ இங்க வரட்டும். அவ கால் முடியணும், கோல் முடியணும். நக்கி பாக்குறியா? என்ன மசலுக்கு நானாக்கு இன்னைக்கு பாக்குறியாடா? அவ இங்க வந்தான்னா என்னை கேட்காம உள்ள விடாம நான் எப்படி தாத்தா விடுவா? பருப்புருண்டை வரணும். அப்புறம் விடாம இருக்க முடியும். முத்தத்தோட நிறுத்திக்க. முத்தத்தோட நிறுத்திக்கடா. ஒரு முத்தம் போதுமா? மூதேவி நம்ம அகத்துக்கு வெளியே இருக்க முத்தத்தோட. அந்த முத்தத்தோட அவளை கூட்டியாந்து ஏன் விடு. நான் புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டு கூட்டியாந்து விடுறதுக்கு இல்லடா. இவ்வளவு நேரமா வேலைக்காரனா இருந்தேன். இப்ப பார்க்கறது தான் தெரியும். பார்க்கல மாமா தாத்தா. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான். இது தாத்தா இழுத்துட்டு வர. இதோட கால் முடியலோட உனக்கு கோல் முடியணும். இதோட உன் குடும்பம் குண்டிய தூக்கும் போது மாமி 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 என்ன பண்றானே தெரியலையே. என்னுடைய ஆட்களை பார்த்தா என்னை பார்த்து உன்னை பத்து தாண்டா அம்பி சரின்னு சொன்னேன். அகத்துல எல்லாரும் எப்படி இருக்காவோ? தாத்தா கூப்பிட்டு சொன்னீங்க. என்னடா அம்பி முக்கியமான விஷயமா? அதே மாமி உங்களை போடணும்னு நினைச்சு மாமி. இப்ப தன்னடா அம்பி சொன்னேன். உனக்கு நான் அம்மா மாதிரி உங்க காதுல ஒரு காக்கோல் போடணும்னு சொன்னேன். ஏற்கனவே காக்கலோ தாண்டா அம்பி இருக்கு காதுல. இல்ல ஏற்கனவே தாத்தா பெருசு பெருசா போட்டிருக்கா. தாத்தா இதை மட்டும் பெருசு பெருசா போடுவான், வேற எதுவும் போட மாட்டான். இப்ப தானே தெரியுது விவரம் எல்லாம். மாமி நீங்க எல்லாம் முன்னால மாதிரி இல்ல மாமி. ஏன் அப்ப எல்லாம் அம்பி பையில பாத்தீங்கன்னா அம்பி அப்ப பார்த்த மாதிரி தானே இப்ப இருக்கேன். நல்லா கரவை செலவா அப்படியே இருக்கேன். ஆமா, ஆனா அவங்க முன்ன மாதிரி கிடையாது மாமி. முன்ன மாதிரி எப்படி? அப்ப அம்பி முத்தோடு கூப்பிடுவேன். ஆமா, ஓடி வருவேன். ஆமா, என்னை தூக்கி பக்கத்துல உட்கார வைப்பேன். உட்கார வச்சு அம்பி இப்ப உட்கார வச்சு நான் இருப்ப பறி கொடுக்க விரும்பல அம்பி. வேண்டாம், பெருசா இருக்கு. ஆமா அம்பி. சரி மாமி, ஏற்கனவே மாமிக்கு குறுக்கு செத்து போச்சு. சரி மாமி, நீங்க தூக்கி உட்கார வைக்கா. அப்ப நான் கூப்பிட்டோன்னு சரி பக்கத்துல ஓடி வருவேன்னா நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பால் கொடுப்பேன். நான் சப்பி சப்பி சாப்பிடுவேன். எனக்கு ஒரு நாள் பாலை எப்படி சப்பி சப்பி சாப்பிட முடியும்? நீங்க கொடுப்ப சின்ன வயசு பிள்ளை தானே கொடுப்பேன். ஏன்னா நீங்க சின்ன பிள்ளைய பால் டப்பால பால் ஊத்தி கொடுக்க அப்ப எல்லாம் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு நாளாவது கொடுக்கவே இல்லை மாமி. வேண்டாம், நான் ஆத்துக்கார்ட்டே இருக்கு பால். அவருக்கு 10 பாலா கொடுத்துருக்காரு. ஏன் மாமி அவரை பாவம் பால் இல்லாத மாதிரி நம்ம தாகிலாம் நினைச்சு அப்படி சொல்லாத தம்பி. என் ஆத்துக்கார் இன்னும் தடமா இருக்காருன்னா என்ன காரணம்? என்கிட்ட தினமும் பால் வாங்கி குடிப்பான். ஏன் மாமி நீங்க சொல்லி பால் மட்டும் தான் குடிக்கலாம். ஏன் மாமி
என்னைக்காவது நீங்க ஏதாவது சொல்லி நான் மறந்துருக்கேன்னா? இல்ல அன்னைக்கு தூக்குடான்னு சொன்னீங்க, உடனே தூக்கணும் இல்லம்மா. எதை தூக்குனேன்? அன்னைக்கு வையடான்னு சொன்னீங்க, உடனே வச்சேன். எதை நம்பி வச்சேன்? இன்னைக்கு ஏறான்னு சொன்னீங்க, உடனே ஏறலையா மாமி? ஆமா நம்பி. இத போய் ஆத்துக்கார முன்னாடி சொல்லி என்னைய வந்து அவரை அடிக்கட்டும். நான் என்னைக்காவது நீங்க சொல்லி மறந்துருக்கேன். நீ அழுகாத, நீ அழுதீங்கன்னா மாமி மனசு தாக்க. அன்னைக்கு தண்ணியை தூக்க சொன்னீங்க, உடனே தூக்குறேன். வையடான்னு சொன்னீங்க, வச்சியா? அன்னைக்கு ஏறான்னு சொன்னீங்க, மரத்துல ஏறனா இல்லையா மாமி? மரத்துல நான் எதுக்கு நம்பி உடனே ஏற சொன்னேன்? மரங்க மேல ஏறி மரத்துல ஏறி தேங்காய் எல்லாம் முடிக்க கூட சொன்னீங்க. ஆமா, கொட்டையை முடிச்சு ஆட்ட சொன்னீங்க. எந்த கொட்டைய? கொட்டை. அப்படி சொல்லு, மொட்டை கொட்டையே சொல்லாத நம்பி. அப்படி ஆட்ட சொன்னா நான் எந்த வேலையும் மறக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன். நீ தான் நீ அப்படியே பிள்ளை வந்து வேலைக்காரனுக்கு வேலைக்காரங்கிறது முட்டையை மட்டும்தான் எனக்கு என் அகத்திலேயே சொல்லுவனே. ஆமா, நானும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கு தெரியுமா? எதுக்கு இருக்கேன்? உங்களுக்காகவே இருக்கு. என்னடா அப்படி சொல்ற? தாத்தாவுக்காக அப்படி சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவர் எனக்கு அகத்துக்கா வீட்டுக்கா. ஆமா, அடுத்து வேணாம் முடியுது. ஆமா, ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கு. அதை நான் இப்ப விதைக்கிறேன். என்னன்னு என்ன மாமி? இந்த புல்லுக்கட்டு கருப்பாய் இருக்காள். ஓ சிவரா சிவசிவா நாராயணா, அவ சூத்திரா வாடுற. அவ பேர நம்ம அகத்துல சொல்லலாம். அவ சூத்திரா அகத்துக்குள்ள வந்திருக்காளா? ஏண்டாபி அவளையெல்லாம் அகத்துக்குள்ள விட்டோம்னா அகத்துக்கு விளங்காம போயிட மாட்டாங்க. என்ன அவெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும்? கொல்லப்புறமா புல்லுக்கட்டை எடுத்துட்டு வந்து கொல்லப்புறத்துல போட்டுட்டு கொல்லப்புற வழியாவே ஓடி போய் விழுந்துறானு. அதை நான் எப்படி சொல்லுவேன்? என்னன்னு சொல்லி முடியும். ஏண்டாபி அவாட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம்? தாத்தா இருக்காரா இல்லையா? புல்லுக்கட்டு கருப்பா இருக்கா இல்லையா? 2 பேரும் கசாசா பண்ணிட்டான். கசகசா வாங்கினாங்களா? கசாசா வாங்கலாம். விளந்தியாலியா இருக்கு. ஏடி கசகசா எதுக்கு அப்படி வாங்கினாங்க? 2 பேரும் சேர்ந்து டொங்காசு பண்ணிட்டான். காசு எதுக்கு போட்டாங்க? அரைக்காசு முழுக்காசு ஒரு காசு டொங்காசு. அப்படின்னா என்னடா பி? சண்டாளத்தன்மை நான் எப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன். நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் மாமி கத்துக்கிறேன். ஏன் மாமி? நீங்க புல்லுக்கட்டு கருப்பாய் போய் என்னோட சக்கரையா நடந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? அடிப்பா. நீ சிரிக்காத நம்பி, எனக்கு பயந்து வருது. நீங்க புல்லுக்கட்டு கருப்பாய். ஓ சீஸ்வரா, ஒரு பேச்சுக்கு அம்மி பையன் தாத்தா என்ன வெக்கமா இருந்தா பாவடை தூக்கி மோசம் முடிக்கும். இது குனியவே முடியல. அதான இல்லையா? சரி மாமி சொல்லுங்க. நீங்க புல்லுக்கட்டு கருப்பாய், அம்மி பையன் தாத்தா. இப்ப நீங்க அங்க இருந்து புல்ல கொண்டுகிட்டு வந்தீங்க. புல்லு தூக்கிட்டு வரையலாம். அது புல்ல தூக்கு. நீங்க புல் தூக்கிட்டு வர அதை எடு. அதுதான் புல்லுக்கு புல்லு. நீங்க புல்லுக்கட்ட தூக்கிட்டு வரீங்க. மண்டையில வச்சாலும் சரி, நாங்க எதுல வச்சுக்கிட்டாலும் சரி, அங்க இருந்து நடிக்க தானே போறோம். இங்க அங்க இருந்து நடந்து வரவா? நடந்து தாத்தா இங்க இருந்த அப்ப உங்களை கூப்பிடுறேன். அடியே ஏய் இங்கரி உன்னே தாண்டி வாடி நீ மாமி இல்லடா. போங்க மாமி, நீங்க போ. என்ன நீங்க கூட வர கோழிக்கிறீங்க? அந்த ஞாபகத்துல வச்சுங்க. ஏய் 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 கொல்லப்புறத்துல போய் புல்லுக்கட்டு போட போறேன். விட்டா ஊருக்கு போயிருவருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அட்வான்ஸ் விட்டு கொடுத்து அதுக்கு நடிக்கிறது ஒழுங்கா நட்டி. ஏன்டா ஏன் நடிப்பு போய் குறை சொல்ல பத்தியா? இல்லடி ஓ நடி ஐயா அவட்டப்பா நடிப்பு ஓவரா பிஞ்சு போய்கிட்டு இருக்க. ஆமா, அங்க இருந்து இங்க வா. மண்டே உடஞ்ச போற. அங்க இருந்து நேரம் வா. நான் காக்கா, நீ புல்லுக்கட்டு. அடியே வாடி கிட்டத்துல வாடி. எதுக்கு தாத்தா கூப்பிட்டா புல்லுக்கட்டு கருப்பாய்? யார புல்லுக்கட்டு கருப்பாய் தாத்தா? அவளை எதுக்கு இவரு கூப்பிட்டாரு? என்ன நடந்து சொல்றேன் சொல்லு. கிட்டத்துல வாங்க. கிட்டத்துல வைய பிடிச்சா பக்கத்துல இழுத்தா. மாமி கிட்டத்துல வாங்க மாமி. அப்படியே கட்டி பிடிச்சா அப்படியே ஏன் மாமி கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுத்திட்டு. ஏன் ஆத்துக்காரர் பிடிச்சாரா இல்ல நீங்க என்னைய பிடிக்கணுன்ற ஆசையில பிடிக்கிறியா? இல்ல பிடிச்சு கட்டி பிடிச்சு அணைச்சா அணைச்சு டுவேட் பண்ண வருவோம். என்ன பண்ணா? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் இருந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம். உலகம் நமக்கு உலகம் நமக்கு இனி ஆனந்த போல் இல்லை நாம் ஒருவர் என்பது உண்மை.
போவதென்ன மகளுக்கு இனி என்ன வேறு உலகம் நமக்கு இனி ஒண்ணும் இல்ல தாத்தாவை வர சொல்லு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் உங்க புறத்தாட்டு எடுத்துக்கிட்டாலும் வரட்டும் ஆத்தாவுக்கு என்னைக்குடா தண்ணி வெளியில போச்சு அண்ணே மோட்டர் நம்பி தண்ணி போயிட்டு மோட்டர் நம்பி தண்ணி வெட்டியா போகுது அத ஆஃப் பண்ணி விடுங்க அப்புறம் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துருமா தண்ணி ஏன்டா அந்த தாத்தா டேங்கு நிறைய வெட்டியா போதாமா அப்படியா ஆமா அப்படியே யாருமே காரு துப்புது வீதியில போக முடியல எல்லாம் காருக்கு துப்புற வெளியில தலை காட்ட முடியல பொங்கலாட்டி அடி நீ அவனாட்டி மாதிரியா இருக்கே அது அகத்துல அப்ப என்னைய பார்க்கல ஆம்பளை மாதிரி தெரியலையா என்னைய பார்த்து பொம்மனை மாட்டி தெரியலையா நான் ஆம்பளை மாதிரி இல்லாம இருக்கவன் தான் போய் ராமாசேகராசை படுத்துட்டேன் ராமாசேகராசை படுத்துட்டேன் நீ என்ன அப்படி சொல்லாத யாரு சொன்னாலும் நீங்க சொல்லலாம் நீ ராமாசேகர படுத்தையா படுக்கலையா கருப்பாய்க்கு நீங்க சேலையை தூக்கி கொடுத்தா கொடுக்கலையா கருப்பாய்க்கா அது அவ சூத்துறவா அவ கையில போய் என்னோட ஏண்டி கருப்பாய்க்கு நான் புடையத்தி கொடுத்ததான் சொன்னது யாரு முத்து என்னன்னு சொன்ன முத்தையாவா என்ன நோக்கு நான் வந்து அகத்துல படுத்தது யார் சொன்னா நேற்று அந்த சண்டால பாலிதான் ஏண்டி என்ன பாத்தேலா சின்ன பையன் பேச்ச கேட்டு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுட்டோமே என்ன சின்ன பையன் பேச்ச கேட்டு நீங்க உங்க கட்டுனவர் ஏண்டி அவன் தான் சொன்னான்னா என்ன நீ சந்தேகப்படலாமா என்ன நான் வந்து நம்பவே இல்லைன்னா நான் நம்பவே இல்லையா என் சத்தியம் கூட பண்ணேன் நான் நம்ப மாட்டேன்ட்டேனே தாத்தாவை பத்தி தப்பா சொல்லியிருக்கான் ஆமா உன்னைய பத்தி ஏன் தப்பா சொல்லியிருக்கேன் நான் கூட உண்மைதானாக்க முடியும் நினைச்சிட்டேன் நான் எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க பாத்து என்ன பண்றது ஆம்பளை புத்தி அவசர புத்தி சரி இருக்கட்டும் அப்ப நான் கூப்பிட்டு பண்ண என்ன அவா நான் கூப்பிடுங்க வர்றான் உனக்கு ஏதோ வாயில குத்தி கொடுங்க நீ என்ன சொன்னாரு அப்படின்ட்டு தாத்தா போனாரு புல்லுக்கட்டு கருப்பாய்க்கு சேலையத்துக்கு கொடுத்தாரு அப்படி சொன்னே இல்லையா தம்பி இப்ப நான் தாத்தாட்ட கேட்கிறேன் சத்தியமா இல்லைன்றாரு அந்த வழக்கை நான் தீர்க்கிறதுக்கு வந்திருக்கேன் நீ ஆம்பளையா பொம்பளையா தூக்கி பாரு இல்ல இங்க வாடா இருக்கிற வகையில இங்க வா அவன்கிட்ட கேட்கிறேன் அவ இங்க படுக்கலைங்கிறா படுக்கல இருக்கட்டும் உன்னுடைய வாதம் என்ன உன்னுடைய வாதம் என்னுடைய பொம்னாட்டி அடுத்த வாரத்துல படுத்துட்டான் உன் முன்னாடி அடுத்த இடத்துல படுக்க நீ என்ன புரோக்கர் வேலை பார்த்தியா நீ தான் வேலை பார்த்திருக்க அப்படி சொன்ன ஆமா ஒண்ணு அப்ப நீ தான் வேலை பார்த்தியா சரி தூக்கலை என்று சொல்கிறான் ஓம் புருஷன் ஓம் படைய தூக்கம் ஊர் பயிலா தூக்கிட்டு போ ஊரே சிரிக்கிறாங்க ஏன்டா இருக்கட்டும் இதானா முடிஞ்சோம் காசு காசுன்னு பக்கமா பணம் பக்கமா கூட்டு வந்தோமே ஒருத்தால அவளை கூட்டு வாங்க நான் சந்தியா அவ சின்ன புடிச்சிங்க எடுத்துட்டு
உன் பொண்டாட்டிக்கு நெஞ்சா எல்லாம் பஞ்சாடு தெரியலையே. ஏண்டா புதுசு ஆமா ஏன் அழுகிறேன் கேளு. அம்மா ஏம்மா ஐயா என்னம்மா என்னவென்று சொல்வேன். மேல வனாந்திரத்திற்கு தெப்பை சேகரிக்க சென்றானே என் மகன் ரோஹிதாசன். வரமாட்டானப்பா. என்ன விஷயம்? யாருமே போக கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டானப்பா. என்ன சொல்றீங்க? மேல வனாந்திரத்திலே தெப்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அறத்தால் வந்து விட்டானா முத்தையா. எனக்கு உதவி செய்வாயா? என் மகனை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும். எப்படியாவது இவரிடம் எனக்கு உத்தரவு வாங்கி தருவாயா? எனக்காக உதவி செய்யப்பா. சும்மாவே காதலும் கேட்காது. தாத்தா தாத்தா ஒரு பொம்மை தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டி இருக்கியா? இங்க எவ்வளவு பெரிய துக்க காரியம் நடந்திருக்கு. தாத்தா மேல வராது. தாத்தா மேல வராது வந்து போனால கிச்ச அதை அறுபத்தி இறந்து போயிட்டாலும் தாத்தா. ஆத்துக்காரி ஆத்தக்காரியா? அகத்துக்காரி என்ன விஷயம் சொல்லு. அவன்கிட்ட சொல்லு வரத்த உனக்கு அகத்துக்காரி. டேய் பூரா மண்டுக்கு தாத்தா அவன் எப்படி உளறிட்டு சொன்னது கேளு. பாம்பு போனோம். ஏண்டா அப்படி என்ன நம்பி நீ தள்ளு. அவாய்ட்டா நான் கேட்டுக்கிறேன். அம்மா ஒரு பொம்மை நாட்டி அகத்துல கரைஞ்சுட்டே இருந்தா அந்த அகத்துல எப்படி உருப்படும்? அம்மா தாயே அதுக்காக சொல்லடி. சொல்லுங்க. மேல வனாந்திரத்துக்கு தெப்பை சேகரிக்க சென்றானே என் மகன். ஆமா, அவனுக்கு என்னப்ப பாம்பு கடித்து இறந்து விட்டானா தாயே. இந்த பொய்யெல்லாம் ஏன்ட்ட சொல்லக்கூடாது. சத்தியமாக பையனை அங்க நிப்பாட்டிட்டு நீ அப்படியே சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட பாக்குறீங்களா? இல்லை தாயே. பாத்தேன்னா இல்லை தாயே. அம்மா தாயே. கோமாளி அம்மா சொல்லுடி தாயே. என் மகனை நல்லடக்கம் செய்ய வேண்டும் தாயே. உண்மையா சத்தியமா ஏண்டி அழுதுட்டு இருக்கவ? காசு போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சுனா என்ன என்ன சொல்லி சொல்லி ரோகிதாசன் பாம்பு கடிச்சு இறந்துட்டானா? அகலமா இருக்குல்ல, கட்டி பிடிக்க முடியலடா. போய் சொல்றா போய் சொல்றா. குழந்தைய போல காட்டுல போய் படுத்துக்கோ, நான் வந்துடுறேன். ஓடி போயிடுவோம். போய் சொல்றா. டேய் நீ சொல்லிட்டு நீ போயிட்டா அகத்துல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பார்ப்பா? என்ன வேலை பார்க்க வேண்டும்? தம்பி செப்பில் குடம் எடுத்து அவா கையில கொடுத்து இங்க வாட சொந்த வேலை. செப்பின் குடத்தை எடுத்து அவா கையில கொடுத்து 1200 குடம் ஜலம் எடுத்து ஊத்த சொல்லு. நான் தண்ணீர் குடம் எடுத்து தாழவண்ணா தலையில் வைத்து அந்த வேலையை முடிச்சுட்டாளா? வேலை பார்க்க வேண்டும். உண்டால சாணம் போட்டு எப்படி சாணம் போடுறது?
அறிவு கட்டவனே மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தை போட்டு நன்னா கரைச்சு நன்னா முத்தம் தெளிக்க சொல்லி சொட்டை இல்லாம சொல். அம்மா சந்தனம் சவ்வாது கரைத்த கைகள் பசும் சாணத்தையும் கரைக்க வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருந்தால் இதை எவரால் மாற்ற முடியும்? முத்தையா, சாணம் எங்க மாடு கூட பேப்பரா தின்னுட்டு கலந்து செல்லுதுமா. இதை என்ன பண்ணணும்? தலையில ஊற்றி விடுங்க, கிழட்டு தண்ணி மரட்டு தண்ணி. அபிஷேகம் பண்ண தெரிஞ்சாடி தலையில ஊத்த வந்துட்டான். இல்லை தாய், அம்மா என்ன செய்வதென்றே தெரியாது தாய். ஏன்னா நம்ம வாங்கும் போதே என்ன சொல்லி வாங்கணும், தெரியாத வேலையை சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்தோம். சமங்கி என்னை தைலங்கள் தைத்த கையாளி தண்ணி அடுத்த சீக்கிரம் சொல்லுங்கள் தாயே. அடுத்த வேலை பெற்றவளுக்கு தானமா பிள்ளையினுடைய பெருமை தெரியும். என்ன சொன்னாங்களா? என்னம்மா அது? என்ன சொன்ன என்ன சொன்ன? பெற்றவளுக்கு தானமா பிள்ளையினுடைய பெருமை தெரியும். ஏன்னா அவன் சொன்னதை கேட்டாரா? பெற்றவளுக்கு தான் பிள்ளையின் வழி தெரியும், எனக்கு பிள்ளை இல்லை சொல்லி சொல்லிட்டாளோ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்களோ நேற்று தெரியாது. நேற்று இப்ப என் பிள்ளை வேணும்னா அகத்துக்காரி அதாவது இங்க வா, இங்க வாயில்லை, இங்க வா. ஏன் அவசரப்பட்டு இருக்காய்? நோக்கு என்ன குழந்தை தானே, அதுக்கு ஒரு யோசனை நான் சொல்றேன் கேளு. 10 மாதம் எண்ணி தரல விடு. மூதேவி மாச கணக்குக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு விட்டு எண்ணிட்டே இரு. 10 மாதம் முடிச்ச உடனே சரி எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். மாறு மாறு வீட்டுல 2 மாறு இருக்கு. எந்த மாறு? விளக்க மாறு. விளக்க மாறு எடுத்தா விளக்க மாறு. முத்தம் இருக்கிற மாதிரி அவாய் மாடம் கேட்டு போட அப்படி அவசரமா பண்ணாத எதா இருந்தாலும் பண்ணா இருக்காது. சொல்லுங்க மாறு எடுத்தா வா கையில முத்தம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாத வேலையை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ண சொல்லியா தம்பி? எனக்கு நோக்கம் குறுக்கு ஒரு தடவை முத்தையா, எங்கிட்ட போறேன் எங்கிட்ட வரேன் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணணும்? இந்த விளக்கமாறு எல்லாரும் இப்படி பிடிப்பாங்க, நீங்க நல்லா சரி பிடிச்சு நல்லா முறைக்கிட்டு பிடிங்க. என்ன இங்கயா? பிடிக்குமா? இங்க அப்படியே திருப்பி பிடிச்சுங்க. பிடிச்சிட்டு 10 அடி யாராருக்கு சட்டு சட்டு இந்த கிழட்டு தள்ளி மரட்டு தள்ளி அடிக்கிற சத்தம் இங்க கேட்கணும். ஆமா, அப்புறம் உங்களுக்கு குடும்பம் நடத்துறாங்க அடிச்சாங்க, நீங்க விடுங்கம்மா பாத்துக்குவோம். முத்தையா, வெதும்பி போடணும், வெதும்பி. நீயோ அடிமை, ஆமா நானும் அடிமை. ஆமா, இவர்கள் இருந்ததினால் என்னுடைய வாழ்க்கை மனப்பட்டு விட்டது. ஆமா, இவர்கள் இல்லையானால் இந்நேரம் என் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அது மாதிரி செய்யுங்க. வேண்டாம். முத்தம் பெருக்க வைத்தாய் சிவனே, பெருக்க வைத்தாய் சிவனே, முத்தையா, இந்த குப்பையை அள்ளி எங்க ஓடும்? தாத்தாடு சாடுமா? குப்பையை அள்ளியாச்சு, இதுல எங்க ஓட?
குப்பை தொட்டியில ஓடு. இத பாக்கல குப்பை தொட்டி மாதிரியா இருக்கு. அப்ப கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு போலாம். சுத்தம் இல்லாம அம்மா அடுத்து என்ன வேலை தாய்? ஒரு பொம்மை நாட்டிக்கு அடுத்த வேலை என்ன வேலை பார்க்கணும்னே தெரியல. இவெல்லாம் பொம்மை நாட்டி. நீங்க பொம்மை நாட்டியா? இங்க வாடா. உரல் உரல்கை ஊழல் ஒட்டகம் என் பாலம் எடுத்துக்கிட்டு கேப்ப உரல் உலகை நெல்ல ஏண்டி அவசரப்பட்டு இருக்க? அவா அகத்துக்கான விற்கிறச்சு நம்ம என்ன சொன்னா தெரியுமோ? என்னுடைய பொம்னாட்டி நன்னா சித்திர வரைவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால முத்து முத்து என்ன பண்றா? டேய் தாத்தா நீ மோசம் போயிட்டு கேட்டு குத்துறதுல நெல்லு தண்ணி அரிசி தனியா வரணும். வார்த்தை சொல்லி உம்மு தனியா வரணும். ஆமா சொல்லு. முண்டை ரத்த காட்டறியாம வாணி நாதாரி முண்டை யாரோட திட்டுனப்ப யார் விட்டு ஏன் விட்டு உனக்கு யார் விட்டு தாத்தா விட்டு நிப்பாட்டின யாரு நீ தொட்டுக்கு போடுங்க. முத்தையா அரண்மனையில இருக்கும்போது இப்படிப்பட்ட சாதனங்களை பார்த்தது உண்டு. வேலை செய்து பழக்கம். ஒரு முறை தாத்தாவை இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். தாத்தாவை தாத்தா வேண்டாம், நீங்க ஒரு தடவை இதை செஞ்சு காட்டிக்கலாம். அவங்க தெரியாத வேலையை சொல்லித்தானே கொடுக்கணும். இந்த அம்மா வேணா 2 குத்த சொல்லிடலாம். இதுலதான் செய்ய சொல்லுவேன். நீ குத்தி கப்பு வாங்கிருக்கியாம்ல? ஏய் நான் பேர் குத்துறது தெரியுமா? குத்துனா உரப்புறா உடஞ்சு போயிருது. ஆமா உலக நாளா இதனாலதான் இங்க ஊருக்கார உரம் தெரிஞ்சு போச்சு கேட்டா என்னையும் சொல்லப்பட உடனே தான் சொல்லுவேன். எல்லாரும் கை தட்டுங்க தாத்தா உரம் தெரிக்கும் போது ஒரே குத்துல உரம் நாளா குண்டு போவோமோ உலக நாளா முடிஞ்சு போவோமோ தெரியல. தாத்தா குத்த போற கை தட்டு இப்பத்தான் தெரியுது. 7 கொண்டாட்டி கட்டி உனக்கு பிள்ளை உள்ள கொல்லியும் இல்லைன்னா ஏயா ஓட்ட மசூல நான் தான் வேலையை கொடுக்குறாங்க. நீயாவது புடிச்சு உள்ள வைக்கலாம். அண்ணா மசூருக்கு கொண்டாட்டியை பிடிச்சி கொடுத்துருவேன். அகத்துக்காரி கொஞ்சம் வரியா? தாடி வச்சுட்டு எப்படி கொஞ்சம் பக்கத்துல வாங்கி ஒரு 2 குத்து. நான் குத்த மாட்டேன். நான் பக்கத்துல நிக்கிறேன். வலிக்குமா? என் கைக்கு நோக்கும்னா நான் புடிச்சு வைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய போட்டுக்க. அதுக்காரி என் தோப்பனார் உங்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனா? எந்த வேலையும் இப்படி இவ்வளவு பெரிய வேலையை என்கிட்ட சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல, இந்த வேலையை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, வர்ற தீபாவளிக்கு ஒரு அரைப்படி எடுத்து போட்டுடுறேன். அரைமுடியா? எல்லா நகையும் போட்டாச்சு, அரைப்படி ஒளிதான் பாக்கி. இப்ப இதை என்ன பண்ணணும்? 2 குத்து. தாத்தா நேசம் அரண்மனையில தேங்காய் உரிக்காம கிடந்துச்சு. எதுக்குடா உரிக்காம கிடந்துச்சு? ஆமா, ஒரு 2 கோடி கொடுத்தாங்க. ஏன்னா இது இப்ப எதுல குத்தணும்? அதுல குத்தணுமா? பாரு, நான் குத்துறத பாரு. தாத்தா குத்துறத பாத்தியால? இப்ப நான் குத்துறத பாரு. ஆலக்காய விடுங்க, புடலங்காய விடுங்கன்னு சொன்ன கேட்கிறேன்னா